ஆனா இப்படி இல்லாம ஸ்கேம் பண்றதுக்கு நினைச்சு கூட பாக்கல. அது உங்க பிராண்ட்ல இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களை நம்பிதான்ப்பா வாங்கினேன். இப்படி இல்லாம ஸ்கேம் பண்ணுவீங்க? ஆமா ஜியோ, இந்த திருப்பு கார்டு வந்து என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க. எப்படி இப்படிலாம் ஸ்கேம் பண்ணாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் இந்த வீடியோல. ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்பதான் எப்படி எப்படிலாம் ஸ்கேம்ல இருந்து வெளியில வரலாம்னு சொல்ல போறேன். எப்படி ஸ்கேம் நடந்ததுன்னு இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 2 monthsக்கு முன்னாடி இந்த பிளிப்கார்ட்ல இருந்து ஒரு இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் அப்போதைக்கு வந்து 282 வாங்கினேன். இப்ப வந்து ஒரு 320 சம்திங் விக்குது. இந்த ப்ராடக்ட்ல ரேட் பிரச்சனை அவ்வளவு இல்ல, பட் வந்ததுல தான் பிரச்சனை. அது எப்படின்னு சொல்றேன். இந்த திருப்புக்கால இருந்து செப்டம்பர் 24 வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணேன். பட் 29ல வந்து டெலிவரி ஆயிடும் சொன்னாங்க. ஆனா 29 டெலிவரி ஆகல. அங்கதான் வச்சாங்க ட்விஸ்ட். நான் என்ன நினைச்சேன்னா 29 செப்டம்பர் நைட்டுக்குள்ள வந்துடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் 11 மணி வரையும். ஆனா நைட்டு மெசேஜ் வருது இந்த திருப்பக்கால்ல இருந்து, உங்க டெலிவரி டேட் வந்து உங்க ப்ராடக்டோட டெலிவரி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு மெசேஜ் வருது. அப்படி என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க? 3-4 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க மேக்சிமம் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள போய் பார்த்தேன். அங்க பெரிய ட்விஸ்டே பார்த்தேன். எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 17 days 17 நாளுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்குறது. நான் எதுக்கு நான் கேன்சல் பண்ணா, இவங்க ப்ராடக்ட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் டெலிவரிக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். வாங்கிட்டேன், இதையும் டெஸ்ட் பண்ணிருக்கேன், ஃபுல் ரிவ்யூ சொல்ல போறேன். இதுக்கு மேலே இந்த பிராண்ட்ல இருந்து ப்ராடக்ட்டை வாங்குவேன், எப்படி எப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன் கண்டிப்பாக மக்களுக்காக. இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் திருப்பூர்ல இருந்து வாங்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க டெலிவரி டேட் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 1 week இல்ல 2 week, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாட்டத்துக்கு நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதையும் அதோட எக்ஸ்பீரியன்ஸும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ ஒரு சொன்னது வந்து மேட்டர் இல்ல, இதுக்கு மேல சொல்றது மேட்டர் எப்படி ஸ்கேம் பண்ணாங்க. நம்ம வந்து இந்த திருப்புக்காடு பிராண்ட்ல இருந்தே வாட்டர் பாட்டில் வாங்கிருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபுல் ரிவ்யூ அண்ட் டெஸ்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பாட்டில் ஒரு டெஸ்டிங் பண்ண நல்ல ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு இந்த ஸ்டீல். ஓகே, நல்லா தான் இருக்கு, பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்கு பாட்டில் வருது. ஆனா மண்டையில இருக்க கொண்டே மறந்து அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பாட்டில். ஏன்னா இந்த மூடியில தான் ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்த மூடி மேல வந்து நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியான நல்ல ஸ்டீலே கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிளாஸ்டிக் வந்து கிரிப் இல்ல. உங்க கண் முன்னாடி சுட்டி காமிக்க நல்லா பாத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி சுட்டிட்டேன்னா திருக்குதான் கையோட வந்துருச்சு. இப்ப இன்னொரு வாட்டி என்ன செய்யறேன், மூடுறேன், நல்லா டைப் பண்றேன், கையோட வந்துருச்சு. இந்த பாட்டில் இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மூடி ஒழுங்கா இருந்தா பாட்டில் ஒழுங்கா இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனா இந்த பேக்ல வந்து 2 பாட்டில் வரும். 2 பாட்டில் தான் 282 நான் வாங்கியிருக்கேன். இந்த பாட்டிலோட மூடியோட குவாலிட்டியும் நல்லாவே காமிக்க போறேன். இதோட கிரிப்பை காமிக்க போறேன். இங்க பாருங்க, மூடிட்டேன், நல்லா டைப் பண்றேன், நல்லா எவ்வளவு டைப் பண்றேன். ஆனா இது கரெக்டா இருக்கு. ஒரு பாட்டில் யூஸ் பண்ண முடியாது, இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணலாம். இதுல எங்க உன்னை ஸ்கேம் பண்றாங்க? இது இல்லாம ஒரு ஸ்கேம், ஏன்டா பைத்தியக்காரத்தனமா பேசுற அப்படின்னு கேட்காதீங்க. இப்ப சொல்றேன், அதை நல்லா கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இப்ப நான் இந்த ப்ராடக்ட் வாங்குறேன், இதோட ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து 7 நாளுக்குள்ள இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில. அதே மாதிரி இது ஒரு 8 நாள் 10 நாள் மேல தாங்கல. இப்போ வந்து இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, நல்லாவே தெரியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுக்கறத கொடுக்குறீங்க, ஒரு நல்ல குவாலிட்டியா கொடுக்க கூடாதா, அதுதான் சொல்றேன். இந்த பிரைஸுக்கு இது வர்த்தான்னு கேட்டா இப்போதைக்கு நான் வர்த்துல தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா எனக்கு மட்டும் கிடையாது. இந்த திருப்புக்கால வாங்கினா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன், அதோட மெசேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்களும் இதே மாதிரி இந்த மூடியில கிரிப்பு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல கொடுக்குறது கொடுக்குறாங்க, ஒரு நல்ல குவாலிட்டியா கொடுக்குறாரா, இப்ப இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டாங்க சொன்னேன். சோ இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா வாங்குறாரு, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உள்ளதை சொல்வோம், நல்லதை சொல்வோம். நன்றி.